சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 96. பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பாருங்க, ட்ரஸ்ட் முதல் அவார்டா ஐயப்பன் வரார். அப்புறம் பாருங்க, இரண்டாவது அவார்டாக என்ன வர்றார் பாருங்க ஐயப்பன். அவன் கருணையில் வடிவான கடவுள் சொல்ற மாதிரி இரண்டாவது அவார்டாக நம்மளுடைய ட்ரஸ்ட்டுக்கு பகவான் ஐயப்பன் எனக்கு கொடுக்குற அவார்டு பாருங்க. ஆன்மீக செம்மல் ஸ்ரீ கண்கண்டதையும் ஐயப்பா சேவா ட்ரஸ்ட் ஆர் மணிகண்டன் பாருங்க என்ற அவார்டு ஐயப்பன் கொடுக்குறாரு பாருங்க. இரண்டாவது அவார்டாக ஆன்மீக செம்மல். நான் ஐயப்பன் கிட்ட உண்மையாக இருந்ததற்கு பலனாக ஐயப்பன் கொடுக்கின்ற மரியாதை பார்த்தீங்களா? ஆன்மீக செம்மல் கடவுள் கொடுக்குறாங்க, மனிதர்கள் கொடுக்க வேண்டியதில்லை. என் இறைவன் என் அப்பன் எனக்கு கொடுக்கிறார் ஆன்மீக செம்மல் என்று. அவனுக்கு நான் எனக்கு தினமும் அபிஷேகம் செய்ய பாக்கியத்தை கொடுக்கிறான் பகவான் ஐயப்பன். அவன் அலங்கார செய்ய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். அவருக்கு பூஜை செய்ய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கான். தினமும் அவன் சரணத்தை சொல்ல பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் பகவான் ஐயப்பன். இதை விட என்னங்க வேணும் ஐயப்பனுக்கு நான் பிள்ளையாக பிறப்பதற்கு? இதுதாங்க ஐயப்பனுடைய மகிமை என்றது. இதுதானே எல்லாருக்கிட்டே சொல்ற ஒரு வார்த்தை. நான் சொல்றேன் என்னன்னா, கடவுளுக்கு நீ என்ன செய்கின்றாய் அதுதான் இறைவன் உனக்கு செய்வான். இன்னைக்கு எல்லாருமே சுயநலமற்றவர்களாக தான் இறைவனிடத்தில் தான் குடும்பத்துக்கோசம் எல்லா கஷ்டத்துக்கோசம் இறைவனிடத்தில் போய் நீங்க போய் வேண்டீங்க, கஷ்டத்தை சொல்லி இது பண்றீங்க. ஆனா இறைவனை நீங்க யாருமே கவனிக்க மாட்டேன்றீங்க. இறைவனுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? இறைவன் உங்களுக்கு செய்ய வரும். உங்க கஷ்டத்துக்கோசம் கோயிலுக்கு போறீங்க, நீங்க நல்லா இருக்கணும் கோயிலுக்கு போறீங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் கோயிலுக்கு போறீங்க. ஆனா சுயநலம் இல்லாமல் இறைவனை யார் துதிக்கிறீங்க சொல்லுங்கப்பா? சுயநலம் இல்லாமல் இறைவனை துதிப்பவனுக்கு இறைவன் தான் சொல்றேன், தன் பிள்ளையாகவே தத்து எடுத்துக் கொள்கிறான் இறைவன். அப்படி தன் பிள்ளையாக தத்தெடுத்தவர்கள் பல பேர் சொல்லுவாங்க, பல பேர் கூட இருக்காங்க, பல லட்சம் கூட பேர் கூட இருப்பாங்க. அந்த பல லட்சத்தில் நான் ஒருவன் என்னை சொல்லுவேன். ஏன்னா என் குடும்பம் நல்லா இருந்தாதான் ஐயப்பனுக்கு சேவை செய்வேன். என் குடும்பம் என்ன என்னை கஷ்டத்துல வச்சுக்கிறாரு போறாரு, ஐயப்பனுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு 1000 கஷ்டங்கள் கொடுத்தாலும் என் இறைவனிடத்தில் நான் என்றுமே சரணாகதி. என் அப்பனுக்கு நான் என்ன செய்வனோ அதை செய்து கொண்டே இருக்கிறேன் என்றளவு. அதேதான் அந்த இன்றளவும் என் ஐயப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறான். என் அப்பன் இறைவன், அவன் சுயநலமல்ல மற்றவன். அதே மாதிரி தன் பிள்ளையும் சுயநலம் இல்லாதவனாக வளர்த்து வருகிறான் ஐயப்பன். இதுதாங்க சொல்றேன் ஐயப்பன் மகிமை. ஆன்மீக செம்மல்னு மனிதர்கள் சொல்வதை விட இறைவன் அவனிடத்தில் உண்மையாக இருப்பதற்கு ஆன்மீக செம்மல் என்ற விருது இறைவன் தருகிறான் எனக்கு. இதுதாங்க வரும். இறைவனிடத்தில் நாம் என்ன சாதிச்சேன்னா இதுதான் சாதிச்சது. ஐயப்பனுடைய மகிமையை பார்த்தீங்களாங்க. தன் கஷ்டங்களை போக்க வந்த கருணாகர மூர்த்திங்க. தாம் புள்ள இங்க என்ன நினைக்கிறான், தாம் புள்ள இங்க மனசு என்ன குமுறான் அதெல்லாம் கேட்கிறாங்க ஐயப்பன். கேட்டு இன்னைக்கு தன் பிள்ளையோட குறைகளை தீர்த்து வைக்கிறாங்க ஐயப்பன். அவனை சொல்ல என் மனசே கலங்குது, கண்ணு கலங்குது. என் ஐயப்பனை சொல்ல தன் பிள்ளையை எந்த இடத்துல உட்கார வச்சு அவனை பெருமைப்படுத்தணும் பெருமைப்படுத்தினருக்கு அங்க ஐயப்பன். பெற்றவங்க கூட அப்படி நினைப்பாங்களான்னு தெரியல. ஆனா என்னப்பன் என் ஐயப்பன் என் இறைவன் எனக்கு பெருமைப்படுத்துறாங்க. எந்தன் தாயானவன் எந்தன் தந்தையானவன் என் உடலானவன் எந்தன் உயிரானவன். எனக்கு அப்பா அம்மா என் உடல் என் உயிர் அனைத்தும் என் அப்பன் ஐயப்பனே. குருவே சரணம் குருவே சரணம். ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை.
சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமியே ஐயப்பா.